நமோ வெங்கடேசாய. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, நாம் இப்பொழுது வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்திலே 84வது திருநாமத்தை தூய்க்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம், சுவைக்கப் போகிறோம். எம்பெருமான் வராகமூர்த்தியாக இருந்து பூமியை ஏன் மேலே கொண்டு வர வேண்டும்? பூமி எதற்காக ஏற்பட்டது? பூமி என்பது அதிலே மக்கள் இருந்து கொண்டு யாகங்கள் செய்து எம்பெருமானை வழிபடுவதற்கு. போன திருநாமத்தை விளக்கும் பொழுதே சொன்னேன். சயக்ஞை பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி என்று கீதையிலே கண்ணன் சொல்கிறான். இவ்வாறு வேள்விகளோடு கூடவே பிரஜைகளை நான் சிருஷ்டித்தேன். நீங்கள் உடனே சந்தேகப்படுவீர்கள், ஸ்லோகம் எப்படி இருக்குது? சயக்ஞை பிரஜா சிருஷ்டுவா புரா உவாச்ச பிரஜாபதி. பிரஜாபதி என்பவர் யஜ்யங்களுடன் வேள்விகளுடன் கூட பிரஜைகளை படைத்துவிட்டு சொன்னார் என்று தேர்ட் பர்சனில் பிரஜாபதி என்பவர் சொன்னார் என்று கிருஷ்ணன் சொல்கிறான். ஆகையினால் கண்ணபிரான் வேறு, அந்த யஜ்யங்களோடு மக்களை படைத்த பிரஜாபதி வேறு என்று குழப்பம் வரலாம். ஆமாம், தேர்ட் பர்சனில் அவர் சொன்னார்னு சொல்லிட்டானே, நான் சொன்னேன்னு சொல்லலை என்று ஐயப்பட வேண்டாம். இது ஒரு கம்பீரமான பேச்சு. ராமன் சொல்கிறார், ராமோத்விர் நாபிபாஷத்தே. ராமாயணத்தில் ராமன் 2 வார்த்தையை பேச மாட்டான் சொல்கிறது ராமனே. அந்த மாதிரி சில சமயம் வலியுறுத்துவதற்கு நாம் என்ன பண்ணுவோம்? தேர்ட் பர்சன்லையும் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பர்சனையும். ஐயா தொட்டால் அது நிச்சயம் பலிக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஐயாங்கிறது யார்? இவர் தான், நான் அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி பேசுவது ஒரு கம்பீரமான முறை, அது ஒரு கான்ஃபிடென்ஸோடு சொல்கிற முறை. அது இருக்கட்டும், பகவானுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் தேவை தான் எல்லாம். அதனால் அர்ஜுனனை பார்த்து குருக்ஷேத்திரத்தில் தேர்தட்டில் கண்ணபிரான் சகயஜ்ஞ பிரஜா சிருஷ்டுவா புரா உவாச்ச பிரஜாபதி. பிரஜாபதி யஜ்யங்களுடன் மக்களை படைத்து. இங்கே ஒரு வேடிக்கை இருக்குது. இதை சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா என்று இந்த ஸ்லோகத்தை சில பேர் சொல்கிறார்கள். சங்கர பகவத்பாதர் அப்படித்தான் பாடம் எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கார். ராமானுஜர் சகயஜ்ஞை பிரஜா சிருஷ்டுவா என்று சொல்லி அந்த பாடத்தை எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கார். பொருளில் ரெண்டுத்துக்கு வித்தியாசமே கிடையாது. சகயஜ்ஞைன்னு சொன்னால் 2 பதமாக அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, யஜ்யங்களுடன் கூடன்னு. சகயஜ்யாகான்னு சொன்னால் யஜ்யங்களுடன் கூடியவரான மக்கள்னு வருது. ஆனாலும் சகயஜ்ஞி என்பதை ராமானுஜர் கையாண்டிருக்கார். ஏன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அதற்கு விளக்கம் கொடுக்க வந்த சுவாமி வேதாந்த தேசிகன், சகயஜ்ஞை என்பது தொன்மையான பாடம், பெரியோர்கள் சொன்னது. ஆகையினால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ராமானுஜர் என்று விளக்கம் கொடுத்துருக்கார். ஆனால் எனக்கு இன்னொரு கருத்தும் தோன்றுறது. யஜ்யங்களோடு கூடியவர்களான மக்களை சிருஷ்டித்தார் என்பதை விட யஜ்யங்களுடன் கூட மக்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது
அந்த யஜ்யங்களுடன் கூட என்பது சொல்ல இவர்களுக்கு கூட இருக்க வேண்டியவை அவைகள், ஆனால் கூட இருக்கிறது இல்லை. பல சமயத்தில் நாங்கள் வேள்வி எங்கே பண்ணுறோம்? வேள்வி பண்ணுவதற்கே பிறந்தவர்களே வேள்வி பண்ணுறதில்ல. வேள்வின்னா ஏதோ பெரிய நெருப்பு மூட்டி அதில் ஹோமம் பண்ணுறது தான் வேள்வின்னு என்ன வேண்டாம். அது ஒரு வகையான வேள்வி. ஆனால் எம்பெருமான திருநாமத்தை ஜபித்தாலும் அது யஜ்யம்தான். ஜபயஜ்யம் என்று அதுக்கும் ரொம்ப பெருமை சொல்லியிருக்கு. யஜ்யங்களில் தான் திறந்த யஜ்யம்னு சொல்லியிருக்கு. இப்பேற்பட்ட வேள்விகளை மக்கள் அமைதியான இடத்துல ஒருமுகப்போடு பயன்படுத்தி செய்யணும். அதற்கு பூமி ரொம்ப முக்கியம். பூமி இருந்தால்தான் தண்ணீர் கிடைக்கும். அதிலிருந்து பூமி இருந்தால் தான் அதிலிருந்து நெல் கிடைக்கும், பயிர் கிடைக்கும். பூமி இருந்தால்தான் புல் கிடைக்கும், மாடு புல் சாப்பிட்டு பால் கொடுக்கும். ஆகையினால் பூமி என்பது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய, நாம் என்ன சொல்லுவோம், வசுதா, செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பூமியை அமுக்கியனா இரண்யாட்சன். விளைவு என்னாகும்? மக்களுக்கு இடம் இருக்காது, வேள்வி செய்ய முடியாது. அதற்காக வேள்விக்காக ஏற்பட்ட பூமியை ஹிரண்யாக்ஷன் அமுக்கிய பொழுது அவரை சமரித்து வேள்வி செய்வதற்கு இந்த பூமியை நமக்கு எடுத்து கொடுத்தான் நாராயணன். அவனுக்கு பிரஜாபதி என்று வேதத்திலே பெயர். அப்பேற்பட்ட பிரஜாபதி நீலவர்ணத்தில் இருப்பாராம். அது ஷாமா ஏகரூபா பவந்தி ஏவமிகி பிரஜாபதி என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட நீலமுகில் வண்ணனான பெருமான் இந்த பூமியை, வேள்விக்கான பூமியை உத்தரித்து மேலே கொண்டு வந்து சமன் செய்து வச்சான். ஆகையினால் அவனுக்கு என்ன பெயர்? யஜ்ஞோர்வி சமுத்தர்த்தா என்று பெயர். இதைத்தான் நாரத பகவான் 84வது திருநாமமாக வராகனுடைய மாட்சிமையை சொல்லும் சமயத்தில் வசிஷ்ட பகவானுக்கு சொல்கிறார். யஜ்ஞானாம் கரணாயேஷா பூமி சிருஷ்டாப்சு மஜ்ஜிதா யஜ்ஞோர்வி சமுத்தர்த்தா புரோச்சதே ச உத்தரன் ஹிதாம். அந்த பூமியை உத்தரணம் பண்ணதுனால யஜ்ஞத்துக்கான பூமியை உத்தரணம் பண்ணினவர் என்று நாராயணனை, வராகனை, திருவேங்கடமுடையானை யஜ்ஞோர்வி சமுத்தர்த்தா என்று போற்றுகிறார்கள் என்று சொல்கிறார். அன்பர்களே, நமக்கும் உரிய தொன்மையான நிலங்கள், நமக்கும் உரிய தொன்மையான சொத்துக்கள், அதெல்லாம் நாம் மீட்டு அவைகளை பயன்படுத்தி எம்பெருமானுக்கு வழிபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அந்த ஆசை உள்ளவர்கள் வராகமூர்த்தியாகிய திருவேங்கடமுடையானை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபித்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். யஜ்ஞோர்வி சமுத்தர்த்ரே நமஹா. இன்னொரு முறை, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருநாமம். ஏன்னா நம்ம பண்பாட்டுக்குரிய நமது இடத்தை நாம் நம் வசத்தில் இல்லாமல் கோட்டை விடக்கூடாது. அதற்கு எம்பெருமானுடைய இன்னொரு வேண்டும். அதற்காக இன்னொரு முறை இதை சொல்கிறேன், என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். யஜ்ஞானாம் கரணாயைஷா பூமி சிருஷ்டாப்சு மஜ்ஜிதா யஜ்ஞோர்வி சமுத்தர்த்தா புரோச்சதே சோத்தரன் ஹிதாம். அன்பர்களே, இந்த திருநாமத்தை இப்படி ஜெபிப்போமாக. யஜ்ஞோர்வி சமுத்தர்த்ரே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.